மூத்த அமைச்சர்களை வைத்து தமிழக அரசை ஸ்டாலின் நடத்துவது பற்றி சென்னையில் நடந்த விழாவில் நடிகர் ரஜினி கிண்டலாக பேசினார். ஒரு வகுப்பில் புதிய மாணவர்கள் வந்தால் எளிதில் சமாளித்து விடலாம், பழைய மாணவர்கள் இருந்தால் சமாளிப்பது கஷ்டம் என்று ரஜினி பேசினார். அதுவும் குறிப்பாக அதிலும் துரைமுருகன் இருக்கிறார், அவர் கருணாநிதி கண்ணிலேயே விரல் விட்டு ஆட்டியவர் என்றெல்லாம் கிண்டலாக பேசினார் ரஜினி. அதற்கு மறுநாள் பதிலளித்த அமைச்சர் துரைமுருகன் தன் பாணியில் ரஜினியை கிண்டல் செய்தார். மூத்த நடிகர்கள் பல்லு போய் வயசாகி தாடி வளர்த்துக் கொண்டும் நடிப்பதால் தான் இளைஞர்களுக்கு வாய்ப்பு கிடைப்பதில்லை என்று துரைமுருகன் கிண்டலாக கூறியது இணையத்தில் வைரலாக மாறியது. இதுபற்றி நடிகர் ரஜினியிடம் செய்தியாளர்கள் கேட்டனர். அதற்கு அவர், துரைமுருகன் எனது நீண்டகால நண்பர், அவரை எனக்கு ரொம்ப பிடிக்கும், என்ன சொன்னாலும் தப்பு கிடையாது, துரைமுருகன் உடனான எனது நட்பு எப்போதும் போல தொடரும் என்று பதிலளித்து விட்டு சென்றார். மேலும் கட்சி கொடியை அறிமுகப்படுத்திய விஜய்க்கு எனது வாழ்த்துக்கள் என ரஜினி தெரிவித்தார். இந்திய கடற்படை தினம் ஆண்டுதோறும் டிசம்பர் 4ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. இதையொட்டி கடற்படை சார்பில் கடந்த ஆண்டு டிசம்பர் 4ஆம் தேதி மகாராஷ்டிரா மாநிலம் சிந்துதுர்க் மாவட்டத்தில் உள்ள ராஜ்கோட் கோட்டையில் 35 அடி உயர சத்ரபதி சிவாஜியின் உருவ சிலையை பிரதமர் மோடி திறந்து வைத்தார். இந்த நிலையில் பலத்த காற்றின் காரணமாக சிவாஜியின் சிலை கீழே விழுந்து நொறுங்கியது. இதில் யாருக்கும் எவ்வித சேதமும் ஏற்படவில்லை என்றாலும் திறக்கப்பட்ட 8 மாதத்தில் சிலை சேதமடைந்தது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அமைச்சர் துரைமுருகன் நடிகர் ரஜினியை பற்றி நகைச்சுவையாகத்தான் பேசியுள்ளார். அதனை சீரியஸாக எடுக்கக்கூடாது. கருணாநிதிக்கு விசுவாசமாக இருந்த துரைமுருகனை முதலமைச்சர் வெளிநாடு சென்று வரும் முறை இடைக்கால முதலமைச்சராக நியமிக்கலாம். நாட்டில் இல்லாத தலைவர் உங்கள் வீட்டில்தான் இருக்கிறார் என்று தேடிக் கொண்டிருந்தால் அது ரொம்ப கடினம். முதல்வரே செயல்படவில்லை, அவர் இல்லாத போது மட்டும் இவர்கள் செயல்படுவார்களா? சாதாரண தொண்டனாக இருந்த கட்சியின் தலைவராக இருந்த இபிஎஸ்ஐ அவமதித்து அண்ணாமலை பேசியது தவறு என சீமான் கூறினார். அதிமுகவிற்கும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலைக்கும் இடையே சமீப காலமாக தொடர்ந்து மோதல்கள் நிலவி வரும் நிலையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, நான் கிளை செயலாளர் பதவியில் இருந்து 52 காலம் உழைத்து தான் முதலமைச்சர் பொதுச் செயலாளர் பதவிக்கு வந்திருக்கிறேன். ஆனால் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை உழைக்காமல் பதவிக்கு வந்தவர். அந்த கட்சியில் உழைத்த எத்தனையோ தலைவர்களுக்கு பதவி கிடைக்கவில்லை. வேறு ஏதோ வழியில் இவர் பதவி பெற்றுள்ளார். அந்த பதவி வைத்து இன்று தலைக்கால் புரியாமல் அண்ணாமலை ஆடிக்கொண்டிருக்கிறார் என்று எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியிருந்தார். இந்த நிலையில் பாஜகவின் பொதுக்கூட்டத்தில் பேசிய அண்ணாமலை எடப்பாடி பழனிசாமிக்கு கடுமையாக பதிலளித்துள்ளார். அதில் பச்சை மையால் 10 வருடமாக கையெழுத்து போட்டு ஒரு பைசா கூட லஞ்சம் வாங்காத என்னை பற்றி பேசுவதற்கு தற்கூறி எடப்பாடிக்கு எந்தவித தகுதியும் கிடையாது என்று அண்ணாமலை ஆவேசமாக பேசியிருந்தார். இதேபோல் அண்ணாமலையின் இந்த கருத்திற்கு எஸ்பி சேகர் கண்டனம் தெரிவித்து இபிஎஸ்க்கு ஆதரவாக எக்ஸ்தல பதிவில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் கூறியுள்ளதாவது, ஒரு கவுன்சிலர் எம்பியாக எம்எல்ஏ ஆகி 2 முறை மாநில அமைச்சர் 4 வருடம் முதலமைச்சராக இருந்தவருக்கு சவால் விடுவது கேவலத்தின் உச்சம் என பதிவிட்டுள்ளார். வேலூர் காட்பாடியில் அமைச்சர் துரைமுருகன் செய்தியாளர் சந்திப்பின் போது, மூத்த நடிகர்கள் எல்லாம் வயதாகி போய் பல் விழுந்து தாடி விழுந்து சாகர நிலையில் நடிப்பதால் தான் இளைஞர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை என்பதை மறந்துவிட்டு ஏதோ பேசுகிறார் என்று ரஜினிகாந்த் குறித்து சில கருத்துக்களை தெரிவித்திருந்தார். இது தொடர்பாக நடிகர் ரஜினிகாந்த் சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளரிடம் பேசிய போது, அமைச்சர் துரைமுருகன் என்னுடைய நீண்ட நாள் நண்பர் எனவும் அவர் என்ன சொன்னாலும் எனக்கு வருத்தம் கிடையாது, எங்கள் நட்பு என்றும் தொடரும் என்று பேசியிருந்தார். இதனைத் தொடர்ந்து இன்று வேலூர் மாவட்டம் காட்பாடியில் செய்தியாளரிடம் பேசிய அமைச்சர் துரைமுருகன், எங்களுடைய நகைச்சுவையை யாரும் பகைச்சுவையாக பயன்படுத்த வேண்டாம், நாங்கள் எப்போதும் போல் நண்பர்களாகவே இருப்போம் என்று அமைச்சர் துரைமுருகன் பேசியுள்ளார். மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் சாமி தரிசனம் செய்ய சென்ற தன்னிடம் இந்து மத சான்றிதழ் வேண்டும் என கோவில் அதிகாரி முத்துராமன் என்பவர் கேட்டதாக நமிதா சமூக வலைதளம் மூலம் குற்றச்சாட்டு வைத்துள்ளார். மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு நேற்று சாமி தரிசனத்திற்கு கணவருடன் சென்றிருந்த நிலையில் அங்கு அவரை தடுத்து நிறுத்திய கோவில் அதிகாரி முத்துராமன் என்பவர் நமிதா இந்து என்பதற்கான சான்றிதழ் காண்பிக்குமாறு கூறியதாகவும் தன்னிடம் அவமரியாதையாக நடந்து கொண்டதாகவும் கூறி நடிகை நமிதா தனது சமூக வலைதளத்தில் இந்து அறநிலைத்துறை அமைச்சர் சேகர் பாபுக்கு கோரிக்கை விடுத்து குற்றச்சாட்டு வைத்துள்ளார். தமிழ்நாட்டில் 25 சுங்கச்சாவடிகளில் செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் சுங்க கட்டணம் உயர்வதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதாவது தேசிய நெடுஞ்சாலை ஆணைய கட்டுப்பாட்டில் உள்ள சுங்கச்சாவடிகளில் ஏப்ரல் செப்டம்பரில் சுங்க கட்டணம் மாற்றி அமைக்கப்படுகிறது. நாள் முழுவதும் உள்ள 1000க்கும் மேற்பட்ட சுங்கச்சாவடிகளில் ஆண்டுக்கு 2 முறை கட்டணம் மாற்றி அமைக்கப்படுகிறது. நடப்பாண்டில் ஏப்ரல் மாதம் மாற்றி அமைக்கப்பட வேண்டிய சுங்க கட்டணம் நாடாளுமன்ற தேர்தலால் ஒத்திவைக்கப்பட்டிருந்தது. இதனால் தேர்தல் முடிந்த நிலையில் தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் கடந்த ஜூன் மாதம் சுங்க கட்டணத்தை உறுதியது. கடந்த ஜூலை தமிழ்நாட்டில் 36 சுங்கச்சாவடிகளில் கட்டணம் மாற்றி அமைக்கப்பட்டு 5% வரை கட்டண உயர்வு அமல்படுத்தப்படுகிறது. தமிழ்நாட்டில் 25 சுங்கச்சாவடியில் 5 முதல் 7% வரை சுங்க கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது. முன்னதாக விக்கிரவாண்டி, உளுந்தூர்பேட்டை, சமயபுரம், மதுரை, எலியார்பத்தி, ஓமலூர் சுங்கச்சாவடியில் கட்டணம் உயர்கிறது. ஸ்ரீபெரும்புதூர், வாலாஜா உள்ளிட்ட 25 சுங்கச்சாவடியில் கட்டணம் உயர்கிறது. இந்த கட்டண உயர்வால் வாகன ஓட்டிகள் 5 முதல் 150 ரூபாய் வரை கூடுதல் கட்டணம் செலுத்த வேண்டி இருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், Facebook மற்றும் Twitter ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.